இதுல இன்னொன்னு சொல்றாங்க, மலையை சுத்தி பிறமொழி வணிகர்கள் தான் நிறைய அளவுல இருக்காங்க, தமிழர்கள் எண்ணிக்கையும் குறைஞ்சு போச்சு, தமிழர்களை ஒடுக்கிட்டு இவங்க அதிக அளவுல வந்துட்டாங்க, கோவிலுக்குள்ள மட்டும் இல்லாம கோவிலுக்கு வெளியேயும் இவர்களோட ஆதிக்கம்ங்கிறது அதிக அளவுல இருக்குன்னு சொல்லப்படுது. இதுவும் உண்மையா? பிறமொழி வணிகர்கள் அப்படின்னு சொல்றது அது திருவண்ணாமலை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்கவே இந்த பிரச்சனை இருக்கு. இது என்னன்னா, பக்கத்துல இருக்கிற ஆந்திரா கர்நாடகாவை சார்ந்து அவங்க சொல்லல. நீங்க குஜராத் வணிகர்களையும் ராஜஸ்தானுடைய வணிகர்கள் அப்படி அங்கிருந்து வந்திருக்கிறவங்க தான் நீங்க தொழில்களை இங்க தொடங்கி இருக்காங்க. இது திருவண்ணாமலை மட்டுமல்ல, நீங்க தமிழ்நாடு முழுவதுமே அவங்க தொழில்களை தொடங்கி இருக்காங்க. அது மாடவீதி கோவிலை சுற்றி இருக்கிறவங்களும் இது அவங்க தான் தொடங்கியிருக்காங்க. இது இன்று நேற்று தொடங்கின பிரச்சனை இல்லை. நீங்க திருவண்ணாமலையும் நம்ம எடுத்துக்கிட்டா கூட இது இன்று நேற்று தொடங்கின பிரச்சனை இல்லை. இது சுமாரா ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பே இது இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இது ஒரு எச்சரிக்கையாவே இருந்தது. நீங்க வட மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்க தான் இங்க நிறைய தொழில்களை தொடங்குறாங்க. அதனால உள்ளூர் தொழில் செய்யறவங்க அது பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, இப்போ நிறைய சுற்றுலா பயணிகள் பக்தர்களா இங்க வர்றவங்களுக்குனால நீங்க லாட்ஜஸ், உணவு விடுதிகள் அதிகரிச்சது. அதே மாதிரி அந்த கட்டணங்கள் எல்லாமே உயர்ந்துச்சு இல்லையா? நீங்க இன்னைக்கு உள்ளூர்ல உள்ளூர் மக்களுக்கு வாடகைக்கு வீடு கிடைக்காத நிலைமை எல்லாம் இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவிலிருந்து இங்க கூலி தொழிலாளர்களாக வந்தவர்கள் இங்க தொழிலை கற்றுக்கிட்டு இங்க சின்ன சின்ன நீங்க எலக்ட்ரானிக் விற்பனை நிலையங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு வட இந்தியாவை சார்ந்தவர்கள் தான் இங்க ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அது இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே இருக்கு. திருவண்ணாமலை மட்டும் நம்ம அதை சுருக்கி பார்க்க முடியாது. ஆக அது வட இந்தியாவில இருந்து வந்தவர்களுடையக்கும் உள்ளூர் வியாபாரிகளுக்குமான ஒரு பிரச்சனை. இது கோவில் சார்ந்து வந்திருக்கிறவங்களுக்கும் இங்க பெயர் மாற்றத்துக்கான பிரச்சனை தான் இது. தென்னிந்தியாவினுடைய பிற மாநிலங்கள்